சினிமா துறையினர், மீடியாக்கள் நிறைய புரட்சிகள் ஏற்படும். அதில் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் டிஜிட்டல்லாம் வேறு லெவலுக்கு வந்துடும். மருத்துவத்துறையில் இந்த ஸ்கேனிங் மிஷின்லாம் போய் பயந்து உள்ளே போய் படுக்கிறது, எம்ஆர்ஐயில் பயந்து படுக்கிறதெல்லாம் மாறி எளிமையாக எந்த பயமும் இல்லாமல் மக்களே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். நிறைய நல்லது நிறைய நடக்கும். இயற்கை இனிமேல் நீர்நிலைகளுக்கெல்லாம் எல்லா ஊர்களிலும் குளம் இல்லாத ஊர்கள், ஏரிகள் இல்லாத ஊர்லெல்லாம் செயற்கை ஏரி நீரை சேமிப்பது தான் பெரிய லெவலுக்கு பண்ணுவார்கள். கடல் இருக்கக்கூடிய இடத்துலலாம் கடல் சுத்திகரிப்பு எல்லாம் பண்ணுவார்கள். இந்தியா முழுவதும் பண்ணுவார்கள், உலகம் முழுவதும் பண்ணுவார்கள். இயற்கை எனர்ஜிக்கு போய்விடுவார்கள், சோலார் எனர்ஜிக்கு போய்விடுவார்கள், எலக்ட்ரிக்கல்களுக்கு போய்விடுவார்கள். இப்போ இந்த கேஸு பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால் இனிமேல் இது பிரச்சனை நிரந்தரமாக வரும்னு தெரியும். எல்லாத்துலேயும் என்ன போர் நின்றுட்டா உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. இனி எல்லாமே ரெக்டிஃபை ஆகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே இப்போ நம்ம பேசுகிற இந்த நாள் இதுக்கு மேலே என்னென்ன வேணுமோ ஆகும். ஆனால் போர் நினைச்சின்னு மட்டும் நடக்கக்கூடாது. திருப்பி திருப்பி பெரிய தாக்குதல்கள் எல்லாம் அக்கம் பக்கம் நாடுகள் எல்லாம் வரும். அயல்நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் எல்லாமே நம்ம இனிமேல் இங்கே செட்டில் ஆகிட்டோன்னு அங்கே முதலீடு பண்ணாமல் தாய்நாட்டிலும் கொஞ்சம் சேமிப்பே 60% வைத்து கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் 2031 வரைக்கும் 30% தான் நல்லாயிருக்கும். 70% கடுமையான விஷயம். மத கலவரங்கள், இன மோதல்கள், எங்கள் நாடு எங்களுக்கு சொந்தம், அந்நியர்கள் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் வரும். நிறைய ஊரில் இந்தியர்கள் தான் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மாற்ற முடியுமோ மாற்றி சேஃப்டியாக வச்சுக்கோங்க. மினிமம் 30% விட்டுடுங்க. 70% இந்தியாவில் சேஃப்டி வச்சுக்கோங்க. பார்த்துக்குங்க. சட்டத்திட்டங்கள் துபாய் அழிந்தாலும் துபாய் மீண்டும் உயிர் பெறும். அதுபோல் மற்ற நாடுகள்லாம் உயிர் பெறும். அதெல்லாம் நடக்கும். ஆனால் அமெரிக்காவுடைய பெரிய சரிவுகள் அமெரிக்காவே தன் தலையில் மண்ணு போட்டு கொண்டதுக்கு இந்த போர் ஒரு சாட்சியாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பீர்கள், அமெரிக்காவுடைய டாலருடைய வீழ்ச்சியே இல்லை என்று இருந்தது. விழ ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ட்ரம்ப்பால் கொண்டு வரப்படும். ஸோ இதெல்லாம் நடக்கும். நடக்கிறச்ச தான் தெரியும். ஸோ பிகைன் பக்தியில் ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, இது மக்களுக்கு தெரியக்கூடிய காலகட்டம். டாலரே வீழ்ச்சி அடையும். அதனால் டாலரை நிறைய பதுக்கி வச்சுருக்கங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி அதை தங்கத்திலே வேறு எதுலையோ முதலீடு பண்ணிக்கிறது சேஃப்டியாக இருக்கும். நல்லபடியாக பார்த்துக்குங்க. கொளத்தூர் பாபு கேட்டரிங் உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம்.